தமிழர்களுடைய சொத்து. அது முறையாக முழுமையாக முழு உரிமையும் தமிழ்நாட்டு மக்களுக்குத்தான் இருக்கிறது. அதில் கேரளாவில் வாழக்கூடிய நம்ம அண்டை உறவுகள் அவங்க தாராளமாக வணங்கலாம், போகலாம். அதில் எந்த இதுவும் இல்லை. இப்போ பழனி முருகனை தரிசிக்கிறதுக்காக கேரள மக்கள் வர்றாங்க போகிறாங்க இல்லையா, அது போன்ற முழு உரிமை அவங்களுக்கு உண்டு. அதில் எந்த மறுப்பும் நம்ம சொல்ல போகிறதில்ல. ஆனால் முழு உரிமையும் தமிழர்களுக்கு தான் இருக்கணும், தமிழர்களுக்கு தான் இருந்தது. அது தமிழ்நாட்டின் நிலப்பகுதி. தமிழ்நாட்டுக்கு உரியவள் தமிழச்சி கண்ணகி. ஒருவேளை கேரளாவை இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரங்கள் இருக்கக்கூடியவங்க தமிழ்நாட்டில் தமிழ் நிலத்துக்கு, தமிழ்நாட்டுக்கு, தமிழ் இனத்துக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் இந்த முறைமைக்கு எதிராக நிற்கப்பட்டால் தமிழ்நாடு இழந்த பகுதியான அனைத்து பகுதிகளையும், குறிப்பாக முதற்கட்டமாக கேரளாவில் இணைக்கப்பட்ட பகுதி, ஐயா ஈவேராவால் ஐயா காமராஜர் அவர்கள் இந்திய தேசிய அடிப்படையில் இருந்து கொண்டு இழந்த பகுதிகளான தேவிகுளம், பீர்மேடு, இன்னும் பல்வேறு பகுதிகளை எல்லாம் தமிழ்நாட்டோடு இணைக்க வேண்டும் என்ற பெருங்குரல் தமிழ்நாட்டில் எழுவதற்கான வாய்ப்பு உருவாகும் மக்கள் மத்தியில். ஆகையினால் அந்த அளவுக்கு விட்டுவிடாமல் இதை முறைப்படுத்தி கேரளாவுக்கு வழிபடும் உரிமை மட்டுமே உள்ளது. அது எப்போது வழிபட வேண்டும், எவ்வாறு, எந்த நேரத்தில் திறந்திருக்க வேண்டும், எப்போது அங்கு வழிபட செல்ல வேண்டும், அதனுடைய முழு பொறுப்பு இவை எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்குத்தான் அது முறையாக வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய முழுமையான விருப்பம்.